வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 மேஷம், கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும், மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும் பெயர்ச்சி அடைகிறாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு கேதுவும், ராகு 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மேசத்திற்கு எப்படி அமையும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது, குறிப்பாக கேது 5ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பில்லை. 6ஆம் இடத்துல ஓரளவு நன்மையை செய்தார். வேலை அமைப்புகளில் அப்போ கடன் இல்லாத ஒரு அமைப்பு, நோய் தொற்று இல்லாத ஒரு அமைப்பை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 5ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சி அடைகிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், குலதெய்வ அனுகூலம் மற்றும் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அதிர்ஷ்டஸ்தானம். 2வது திரியோணம். இந்த இடத்துல அவர் அமரும் பொழுது கேது இங்கே அமரக்கூடாது. குழந்தைகள் தடை ஏற்படுத்துவார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தடை ஏற்படுத்துவார். அதே போல் உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, குழப்பங்களை அதிகரிப்பார். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் இருக்கும், அதை பெருசுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். கேது இங்கே அமர்வது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. சிவன் வழிபாட்டின் மூலயமாக சில நன்மைகள் ஏற்படும். அதே போல் திரு நாகேஸ்வரத்தில் உள்ள ராகு கேது கோயில் இருக்குது. அங்கே போய் வழிபடுவதின் மூலயமாக சில நன்மைகள் ஏற்படும். அதே போல் 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய ராகுவால் 12ஆம் இடத்திலிருந்து இங்கே 11ஆம் இடத்திற்கு ராகு பெயர்ச்சி அடைகிறார். 12ஆம் இடத்துல சுபர் வீடு. பொதுவாகவே ராகு கேதுகள் சுபர் வீட்டில் அமர்ந்தாங்க. இப்போ அரை பாவர் இங்கே சூரியன் வீட்டிலும், அதே முழு பாவர் கும்ப வீட்டிலும் இங்கே ராகு அமர்றார். 11ஆம் இடம் சில விஷயங்களில் நன்மையை கொடுப்பார். 11ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராகுவால் தனவரவு, அதே போல் எதிர்பார்ப்புகள், இது போன்ற மனதில் உள்ள சில விஷயங்களை அதுவும் பெருசுபடுத்தி காட்டுவார். ஒரு விஷயத்தை பெருசுபடுத்தி காட்டக்கூடியவர் ராகு. அது கடைசியில் சின்ன விஷயமாக போயிடும். ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், அது பெருசாக எடுத்துக்குவீங்க. கடைசியில் பார்த்தா அது மறுபடியும் ஒரு சின்ன விஷயமாக தான் போயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை அவர் கொடுப்பார். தனவரவு நல்லா இருக்கும். சித்தப்பன் உறவுகளில் சில விரிச்சல்கள் ஏற்படும். மூத்தவர் வகையில் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவார். தன லாபம், பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக 12ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு மேச ராசி நண்பர்களுக்கு சுப விரய செலவுகளை அதிகமாக கொடுத்தாரு. வெளிதூரத்தில் வசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு சில விஷயங்களை ஏற்றத்தை கொடுத்தாரு. வெளிநாடு, வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளை செல்லக்கூடியவர்களுக்கு சில நல்ல விஷயங்களையே கண்டிப்பாக கொடுத்தாரு. 11ஆம் இடத்தில் அமர்றது பொருளாதார வகையில் நல்ல அமைப்பு இருந்தாலும் கூட உறவு வகையில் சில சிக்கல்களை ஏற்படுத்தல், அதில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். பொதுவாக இவர் முன்ன பின்ன 3 இடங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உங்கள் ராசியை கட்டுப்படுத்துவார். உங்களுடைய 9ஆம் இடத்தை கட்டுப்படுத்துவார் ராகு. வகையில் தந்தை உறவுகள் மூலமாகவும், அதே போல் உங்களுடைய உடல்நடை, மனது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அதே போல் கேது 3ஆம் இடத்தை கட்டுப்படுத்துவார், 7ஆம் இடத்தை கட்டுப்படுத்துவார். கணவன் மனைவி உறவுகளில் சந்தேகம் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இருப்பது நன்மை. அதே போல் சகோதர வகையில் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளில் கவனம் தேவை.
எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேக குணம் இல்லாமல் இருந்ததான் நன்மை அளிக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சி அமையும். இது போன்ற பதிவில் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.